இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி சார், சார், ஆதி சார். ஆதி சார், சாரி பாரதி, ஐம் ரியலி சாரி. பரவாயில்ல சார். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க? தெரியல பாரதி, தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. இந்தாங்க, இந்த காஃபி குடிச்சா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னன்னு சொல்லு. எதை நான் சொல்றேன்? இதுங்க தொல்லை ஒளிஞ்சதுன்னு காலையில காஃபி எடுத்துட்டு போனேன். யாருக்கு? நான் வேற யாருக்கு காஃபி எடுத்துட்டு போக போறேன்? ஆதிக்கு தான். சரி. ரூம்ல ஆதி இல்லன்னு போயிட்டான். அந்த பாரதி பின்னாடியே போயிட்டான். அவளை கொண்டு போய் எங்க வச்சாலும் அவளை தேடி இந்த ஆதி போயிடுறான்னு. ஏய், நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத மித்ரா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஆதி அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஆமா, நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணியா? இதை நீ எனக்கு சொல்லணுமாண்ண? ஆதியோட மொபைல் ரீச் ஆகல. எங்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? ரீச் ஆகலையா? அவங்கள கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த ஆதி ஏன் இப்படி இருக்கான்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆதியத்தான் சரி பண்ணணும் போல இருக்கே. கரெக்டா சொன்ன. நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்த முதல்லயே சரி பண்ணிருக்கணும். சரியா இருக்கும்னு நினைச்சுதான் தப்பு பண்ணிட்டேன். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது, இவ்ளோ நாள் வச்சிருந்தது எல்லாமே தப்பா போச்சு. எனக்கு நானே குழிய தோண்டிக்கிட்டேன். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? எனக்கு அப்பவே நீ சொன்ன விஷயத்துல எந்த உடன்பாடும் கிடையாது. நீ சொன்னதுனாலதான் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா அந்த கூட்டத்தை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்க எனக்கு என்ன தலைவிதியா? சரி, இப்போ அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதிக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. தேங்க்யூ மேடம், காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என்ன ஆதி, நீங்க இங்க வந்ததை சொல்ல மாட்டீங்களா? காலையில உங்க ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து பாக்குறேன், நீங்க ரூம்லயே இல்ல. ஃபோன் பண்ணா உங்க நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் என்னன்னு நினைக்கிறது? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம்ல. சாரி மித்ரா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். சொல்லாம வந்தது தப்பு தான். ஆதி, நீங்க சாரி சொல்லணுன்றதுக்காக நான் இதை கேட்கல. இங்க வந்துட்டு லேட் ஆனா கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இங்கே ஸ்டே பண்ணிட்டா என்ன அர்த்தம்? மித்ரா, நேற்று நைட்டு ஒரு எமர்ஜென்சி, அதான் டக்குன்னு கிளம்பி வர வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லாமல் வந்துட்டேன். அப்படி என்ன ஆதி எமர்ஜென்சி? இந்த வீட்டுக்கு நேற்று நைட்டு திருட வந்துட்டான். என்ன சொல்றீங்க ஆதி? திருடனா? ஆமாம் மித்ரா. சாரி ஆதி, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. நீங்க உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவங்க வந்து திருடனை பிடிச்சிருப்பாங்களே. தேவைப்பட்டா நம்ம செக்யூரிட்டி கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஆனா நேத்து நைட் இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அந்த டைம்ல நான் இங்க வர்றதுதான் கரெக்டா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்.
அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வேற இந்த அத்துவான காட்டுக்குள்ள வீட்டை வாங்கி எங்களை இங்க கொண்டாந்து விட்டுட்டீங்க. நாங்க சந்தோஷமா தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். இப்படி வந்த நாளையே திருட வந்து மண்டையை உடைப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அடிமா, உடம்பெல்லாம் அங்கங்க வலி. அங்க தொட்டா இங்க வலிக்குது, இங்க தொட்டா அங்க வலிக்குது. ஐயோ, வயசானவனு கூட பார்க்காம நகைக்காக என்ன போட்டு அடிச்சானுங்க. கேட்டா நானே கழட்டி கொடுத்துருக்க மாட்டேனா? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஆதிக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. மித்ரா, இந்த வீட்ல ஆம்பளைங்க இல்லைன்னு நோட்டை விட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆமா மித்ரா, ஒரு 2 நாள் தம்பி இங்க தங்கி இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துடும். அதுக்குள்ள மனவும் வந்துருவான். அதுக்கப்புறம் நாங்களே சமாளிச்சுப்போம். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. உண்மையை சொல்லணும்னா ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு. 2-3 மீட்டிங் வர இருக்கு. கண்டிப்பா ஆதி அங்க இருந்தே ஆகணும். எல்லாமே புரியுது மேடம். சத்தியமா நாங்க எல்லாருமே பயந்து போயிட்டோம். திடீர்னு முகத்துல கர்ச்சீஃப கட்டிட்டு வந்து 2-3 பேரு திபதிபன்னு உள்ள வந்து எங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நகை எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க சொல்லி கழுத்துல கத்திய இதோ இப்படி இப்படி வச்சு மிரட்டினாங்க மேடம். ஏய், சிரிக்காதீங்க. அவங்க பெரிய கட்டைய வச்சு பாட்டிய அடிச்சிட்டாங்க மேடம். தடுக்க போன என்னையும் அடிச்சிட்டாங்க. குழந்தைங்களை கூட விட்டு வைக்கலன்னா பாத்துக்க மித்ரா. யார் நீங்க? என்ன வேணும்? அம்மா, என் பேரு காஞ்சனா. பாம் பிளாஸ்ட் பண்ணாரே அவரோட பொண்டாட்டி. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? ஆமா, இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும் உனக்கு? என் வீட்டுக்காரர் தாங்க கொடுத்தாரு. எப்பவுமே யாருக்கு வேலை செய்ய போறதா இருந்தாலும் அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்கள பத்தின தகவல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் தொழிலுக்கே போவாரு. எனக்கு அவர் பண்ற வேலையில இஷ்டமே இல்லை. அதான் விட்டுட்டு ஊர் பக்கமே போயிடலான்னு நினைக்கிறப்பதான் என் பிள்ளைக்கு வயித்துல கட்டிங்க ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கடைசியா இந்த வேலையை மட்டும் பண்ணிடுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனாரு. ஆளையே காணையா. இப்ப வரைக்கும் அவரை பத்தின எந்த தகவலும் இல்லை. அதனாலதான் வேலை கொடுத்த உங்களை பார்த்து உதவி கேட்டுட்டு போலான்னு இங்க வந்தாங்கய்யா.